ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறீங்களா? வாழைப்பூ பொரியல் பார்க்க போகிறேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாங்க. இந்த வாழைப்பூ பார்த்திங்கன்னா சனிக்கிழமை அன்றைக்கி வாங்கிட்டு வந்தாங்க. நைட்டு தான் வந்து இதெல்லாம் அந்த பட்டையெல்லாம் எடுத்துட்டு இல்லை இந்த காம்பு இந்த இதில் இருக்கும் இல்லைங்களா, தண்டு மாதிரி அதெல்லாம் எடுத்துட்டு அந்த தொப்புள் கொடின்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இது இதில் இருக்கிற நரம்பு, இதில் ஒரு நரம்பு இருக்குது இல்லைங்களா, அந்த நரம்புலாம் எடுத்துகிட்டு நைட்டு பார்த்திங்கன்னா நைட்டு கட் பண்ணல நான். அப்படியே தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் உப்பு மட்டும் போட்டு வச்சுட்டேன். நல்லா பாருங்கள், கலர் நிறம் மாறாமல் அப்படியே இருக்குது. இப்போ அறியும் போது தான் நிறம் மாறிச்சு. மற்றபடி உரிக்கும் போது எப்படி இருந்ததோ அதேமாரி தான் இருந்தது. சரிங்களா? அதுமாரி நம்ம வந்து வாழைப்பூவாகட்டும், வாழைக்காய் ஆகட்டும், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு இது மாதிரிலாம் பார்த்திங்கன்னா அரிஞ்ச உடனே தண்ணி ஊற்றி மஞ்சத்தூள் போட்டு உப்பு போட்டு வச்சிட்டோம்னா அப்படியே இருக்கும், கருத்து போகாமல் அப்படியே இருக்கும். இது லைட்டாக கருத்து போயிருக்கு. இப்போ கட் பண்ணும்போது கருத்து போனதுங்க. சரிங்களா? அப்பயும் பாருங்க, ஆனால் கட் பண்ண உடனே நான் மஞ்சள் தண்ணியில் கொட்டிட்டேன். இப்போ வந்து இது வேக வச்சுக்கலாம்ப்பா. சூப்பராக இருக்குது வாழைப்பூ பொரியல். பார்த்திங்கன்னா லேடிஸுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. இந்த வாழைப்பூ வேக வைக்கும் போது பார்த்திங்கன்னா தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம்ப்பா. கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாகவே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிக்கும் போது போட்டுக்கலாம். உப்பு போட்டாச்சுப்பா. கொஞ்சம் மஞ்சத்தூள். இது வேகிற அளவுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா. தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கோங்க, சீக்கிரம் வெந்து போயிடும் பூ. சரிங்களா? இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நான் ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி பார்த்திங்கன்னா அந்த பூவுக்கு மேலே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். ஓகே, அவ்வளோதான். உப்பு மஞ்சத்தூளும் போட்டு தனியாக வேக வச்சு எடுத்துக்கலாம்ப்பா. பற்ற வச்சு வச்சுட்டேன்ப்பா. வெந்துட்டு இருக்கட்டும். வெந்த உடனே அப்புறம் எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். வெந்துட்டுருக்கு, நல்லா வெந்துட்டுருக்குப்பா. இது பார்த்திங்கன்னா ஒரு 20 நிமிஷம் இல்லை ஒரு 15 நிமிஷம் நல்லா வேகணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் எப்படி தெரியும்னு பார்த்திங்கன்னா, இது மாதிரி பூவை அள்ளிட்டு இதுமாரி தொட்டு பாருங்கள். நல்லா வெந்துருச்சுன்னா கசகசன்னு போவோம். சரிங்களா? வேகலை அப்படின்னா அப்படியே முரடாகவே இருக்கும். இதுவே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் வேகணும்ப்பா. அப்படியே வெந்துட்டு இருக்கட்டும். வாங்கப்பா, நான் இப்போ வந்து எப்படி வெந்துருச்சுன்னு பார்க்கணுன்னு பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கள், இந்த மாதிரி பூ இருக்குது பார்த்திங்களா. இதுமாதிரி நசுக்கி பார்த்திங்கனாவே அப்படியே மாவாக போகும். சரிங்களா? சூடாக இருக்குது. இதுமாதிரி நசுக்கி பார்த்தாலே மாவாக போகும். வேகலை அப்படின்னாக்கா அதுமாதிரி மாவாக போகாது. சரிங்களா? இப்போ வந்து வெந்துருச்சு. வடிகட்டி எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம்ப்பா. நான் வந்து ஒரு கையில் செல்லு வச்சுக்கிறதால ஒரு கையில் கரண்டி பிடிக்க முடியல அப்படிங்கிறதால அடுப்பு மேலே வச்சேன். என்னோடய வீடியோ எல்லாமே ஒரு கையில் செல்லு ஒரு கையில் சமைக்கிறது தான்ப்பா இருக்கும். ஓகேப்பா, தண்ணி வடிகட்டிட்டு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்த்துக்கலாம். இது வந்து நல்லா வடிகட்டியில் போட்டு இங்கே பாருங்கள், இது மாதிரி வடிகட்டியில் போட்டு நல்லா வடிகட்டிக்கோங்க. தண்ணி இல்லாமல் வடிகட்டிக்கோங்க. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். வாங்கப்பா, தாளித்து விட்டுடலாம். தாளிப்புக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. நம்ம வெகு நேரம் ஆயிடுச்சு. எல்லாம் அரிஞ்சு வைக்கும், தேங்காய் திருவோம். தேங்காய் திருகலை, அப்படியே பார்த்திங்கன்னா திருகிறதுக்கு எதுவும் இல்லை. அதனால் மிக்சியில் போட்டு நைஸாக அடிச்சுக்கிட்டேன். உங்கள்கிட்டமும் வந்து திருவுறதுக்கு எதுவும் இல்லைன்னா கவலைப்படாதீங்க. அப்படியே கீத்தாக அரிஞ்சு போட்டு மிக்சியில் போட்டு நைஸாக அடித்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? எண்ணெய் காஞ்சிச்சு, கடுகு போட்டுக்கலாம்ப்பா. கடுகு போட்டோடனே கடலப்பருப்பு கொஞ்சமாக. அடுத்ததாக பார்த்திங்கன்னா உடச்ச உளுந்து, கருப்பு உளுந்து நல்ல வாசனையாக இருக்கும். கருப்பு உளுந்து போட்டோம்னா. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கருவேப்பிலை. அடுத்து இது கூட பூண்டு போட்டுக்கலாம்ப்பா. ஏன்னா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிச்சு. அதனால் டக்கு டக்குன்னு ஒன்றும்னா போட்டோம்னா தீச்சல் இல்லாமல் போயிடும், அடி பிடிக்காமல் இருக்கும். நான் வந்து இன்றைக்கி சின்ன வெங்காயம் அரிஞ்சு வச்சுக்கிறேன். சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். எந்த வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்கிட்ட இருக்குது, அதனால் சின்ன வெங்காயம் போட்டுக்கிட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாப்பா. நீங்கள் காரம் கம்மியாக வேணுன்னா கம்மியாக போட்டுக்கோங்க. நான் வந்து காரம் எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படிங்கிறதால எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். ஏன்னா அதில் மிளகாத்தூள் போட்டு நான் வேக வைக்கல.
அதை வேக வைக்கிறோம் இல்லைங்களா, வாழைப்பூவு, அந்த பூ வேக வைக்கும்போது மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டு வேக வச்சோம்னா காரம் அதில் பிடிக்கும். நான் வந்து மிளகாத்தூள் அதில் போடல, எனக்கு அந்த வாடை பிடிக்கல, அதனால் போடல. அதனால் வரமிளகாய் வந்து சேர்த்தே போட்டுக்கிட்டேன். சரிங்களா, நான் வந்து வடிகட்டியில் கொட்டி நல்லா வடிகட்டி வச்சுருக்கேன். தண்ணி நல்லா வடிஞ்சு போச்சு. பார்த்திங்கன்னா வெங்காயமும் வதங்கி வச்சு, மிளகாய் எல்லாமே நல்லா வணங்கிடுச்சு. எடுத்து பூ எடுத்து கொட்டிக்கலாம்ப்பா, வாழைப்பூ எடுத்து கொட்டிக்கலாம். இது அளவு பார்த்திங்கன்னா 2 பூ கணக்கு. நல்லா கொட்டி கிளறி விட்டதுக்கப்புறம் உப்பு மட்டும் பார்த்துக்கலாம்ப்பா. ஏன்னா பூ வேக வைக்கும் போது உப்பு போட்டோம் இல்லைங்களா, அதனால் உப்பு எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு கம்மியாக இருக்குது, உப்பு போட்டுக்கலாம்ப்பா. அளவாக கொஞ்சமாக போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் வேண்டாம், ஏன்னா மஞ்சத்தூளில் தான் நைட்டு ஃபுல்லாக ஊறிட்டு இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா வேக வைக்கும்போது மஞ்சத்தூள் போட்டோம் இல்லைங்களா, மஞ்சத்தூள் வேண்டாம். அப்படி வேணும் உங்களுக்கு கலர் வேணும் அப்படின்னா லைட்டாக போட்டுக்கோங்க. இதுவே பார்த்திங்கன்னா லைட்டாக மஞ்சள் வாடை அடிக்குது. நல்லா பூ வந்து வணங்க சரியாக போயிடும். வேணும் அப்படின்னா மஞ்சத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. மஞ்சத்தூள் ரொம்பவும் சாப்பிடக்கூடாது, வேணாம் விட்டுருங்க. அதில் வேக வச்சதே போதும். நான் அதோட இப்போ சரி போடல, உப்பு மட்டும்தான் பார்த்து போட்டுக்கிட்டேன். சரிங்களா, இப்போ இதில் பார்த்திங்கன்னா தேங்காய் பூ தூவிக்கலாம். ஏன்னா இந்த தேங்காய் பூ வந்து தூவி நல்லா அதில் அகப்பண்ண அதை பூ வேக போடுது. தேங்காய் பூ நல்லா வெந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். சரிப்பா, நல்லா கிளறிக்கலாமா. தேங்காய் பூ போட்டு நல்லா கிளறி விட்டாச்சுப்பா. அப்படியே கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், அப்படியே வணக்கிட்டே இருங்க. ஏன்னா உப்பு போட்டதில் நல்லா எல்லா பூலையும் இறங்கணும். வணங்க தான் எல்லா பூலையும் உப்பு டேஸ்ட்டு பிடிக்கும். இப்போ கொஞ்சம் பூ எடுத்து சாப்பிட்டு பார்த்துக்கலாம், உப்பு கரெக்டாக இருக்குதா என்னன்னு சொல்லி. போதும் அப்பா, காரம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஆனால் இது மாதிரி செய்யும்போது சூப்பராக இருக்கும். பூ வந்து பருப்புலாம் எனக்கு போட்டால் பிடிக்காது. இது வந்து பார்த்திங்கன்னா வேக வைக்கும்போது கொஞ்சம் கடலப்பருப்பு, கொஞ்சம் துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு கொஞ்சம் வேணுனாலும் போட்டுக்கலாம். எனக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கிறது இல்லை, அதனால் நான் இப்படி தான் வேக வச்சு சாப்பிடுவேன். அப்படி இல்லைன்னா கடலப்பருப்பு, கொஞ்சம் துவரப்பருப்பு, பாசிப்பருப்பு 3 தனியாக வேக வச்சு எடுத்து இதில் கொட்டி கிளறிக்கலாம். சூப்பராக இருக்கும். எனக்கு பிடிக்கிறது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுக்கிட்டேன், நல்லா அப்படி கிளம்பு. ஏன்னா செல்லு சூடேறுது, அதுக்காக தான் அடுப்பு சிம்மில் வச்சுக்கிட்டேன். இதில் உப்பு பார்த்திங்கன்னா காரெல்லாம் போதும். உப்பு மட்டும் எனக்கு லைட்டாக இன்னும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பரவாயில்ல, நான் ரொம்ப கம்மியாக, கொஞ்சம் ஓரளவு கம்மியாக இருந்தாலும் கம்மியாக சாப்பிட்டுக்குவேன். ஏன்னா உப்பு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லி போட போய் ஒரு துளி எக்ஸ்ட்ரா போட்டாலும் சாப்பிட்றது நல்லா இருக்காது. லைட்டாக தான் கம்மியாக இருக்குது, அது இருந்துட்டு போச்சு. அது நீங்கள் செய்யும்போது பார்த்து கரெக்டாக பதமாக செஞ்சுக்கோங்கப்பா. அவ்வளோதான். இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வணங்கணும். சிம்மில் வச்சுருக்கல, கொஞ்சம் அனல் ஏற்றி விட்டுக்கலாம். சில பேர் வந்து வேக வைக்காமல் பூவு வந்து பொரியல் பண்ணுவாங்க. வேண்டாம், வேக வைக்காமல் பண்ணோம்னா அங்கே பாருங்கள், இந்த தண்ணி ஃபுல்லாக கருப்பாக இது வேக வச்சதால் இந்த கசாடு ஃபுல்லாக வந்துருச்சு. தண்ணி வெந்து இந்த தண்ணி ஃபுல்லாக வந்துருச்சு. வேக வைக்காமல் செஞ்சோம்னா இந்த தண்ணி ஃபுல்லாக நமக்கு அந்த பொரியல்லே தான் இருந்திருக்கும். சரிங்களா, அதுமாதிரி இந்த கரையேன்னு இருக்குது பாருங்கள். நான் எப்பயுமே இதுமாதிரி வேக வச்சு தான் செய்வேன். ஓகேப்பா, போதும், அவ்வளோதான். சூப்பரான வாழைப்பூ பொரியல் ரெடி. இப்படி தான் நாங்கள் வந்து கிராமத்து முறையில் செய்வோம். சரிங்களா, என்னடா சமையல் இப்படி இருக்குது, பேச்சு இப்படி இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நாங்கள் வந்து கிராமத்துக்காரங்க இப்படி தான் பேசுவோம். அப்புறம் சமையல் பார்த்திங்கன்னா
நாங்கள் கிராமத்து முறையில் எப்படி செய்வோமோ அதுதான் உங்களுக்கு சமையலுக்கு போடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்லு வந்து ஒரு கையில் செல்லை பிடிச்சிட்டு நான் ஒரே கையில் தான் நான் என்னோடய ஃபுல் வீடியோவுமே ஒரு கையில் செல் எடுத்துக்கிட்டு ஒரு கையில் தான் சமைச்சிட்ருக்கேன். சரிங்களா, வீடியோ கொஞ்சம் அப்படி இப்படிமா தான் இருக்கும். ஓகே சாமி, சூப்பரான வாழைப்பூ பொரியல் ரெடி. இறக்கலாம். இது அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி தட்டில் எடுத்து வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஓகேப்பா, அடுத்தது ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி வரும், கண்டிப்பாக பாருங்கள். இப்போவே எடுத்துருவோம் அதையும். ஓகேப்பா, பாய்.